வணக்கம் அபிரகாம். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோயில் அருகே உள்ள கிராமத்துல ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இருக்குது. அதனுடைய தலைமை ஆசிரியராக, அதாவது போர் ஆசிரியர் பள்ளி அது. அதனுடைய தலைமை ஆசிரியராக காளையார்கோயில் அண்ணாநகர் பகுதியை சேர்ந்த முருகன் என்பவர் இருக்கிறாரு. அவர் கடந்த 2014ஆம் ஆண்டு பள்ளியில் படிக்கக்கூடிய 12 வயதுக்கு உட்பட்ட 6 சிறுமிகளுக்கு பாலியல் குற்றம் குற்ற செயலில் ஈடுபட்டிருக்காரு. இது குறித்து ஒரு பள்ளி மாணவியினுடைய பாட்டி சிவகங்கை பெண்கள் காவல் நிலையத்துல புகார் மண் அடிச்சிருக்காங்க. அதனை அடுத்து வழக்கு பதிவு செய்து சிவகங்கை போஸ்கோ சிறப்பு நீதிமன்றத்துல வழக்கு நடைபெற்று இந்த வழக்கு கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் நடைபெற்ற நிலையில இன்னைக்கு நீதிபதி சரத்ராஜ் தீர்ப்பளிச்சிருக்கிறாரு. அது 6 குழந்தை சிறுமிகளுக்கு பாலியல் குற்றம் சாட்டப்பட்டது உண்மைதான் அப்படிங்கிற முடிவு பண்ணி அந்த தண்டனையாக பாதிக்கப்பட்ட அந்த தலைமை ஆசிரியர் முருகன் என்பவருக்கு 2 ஆயுள் தண்டனையும் 47 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்றும் அபராதமாக 69,000 வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கிறார். மேலும் இந்த பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு தமிழக அரசு 29 லட்சத்தை பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு வழங்கணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பித்திருக்காரு. ஒரு தலைமை ஆசிரியரே 12 வயதுக்குட்பட்ட 6 சிறுமிகள் பாலியல் குற்றம் ஈடுபட்டது பரபரப்பா ஏற்பட்டது. அந்த சமயத்துல அதனுடைய தீர்ப்பு காலதாமதமானாலும் ஒரு பெரிய நல்ல தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆதரவான செய்தி. இதுதான் இது மாதிரி ஒரு தலைமை ஆசிரியரே இப்ப இது மாதிரி ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறது ஒரு வருத்தமான நிகழ்வு தான். அப்புறம்